பிக் பேஷ் லீக்கோட 28th மேட்ச் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் அண்ட் சிட்னி சிக்ஸர்ஸுக்கு இடையில மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்டில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பேட் பால் 11 அப்ளிகேஷன் எல்லா மேட்சுக்கும் ஃப்ரீ கிவ்அவே கொடுக்குறாங்க. 30 டீம் வரைக்கும் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். தென் ட்ரேடிங் இருக்குது. அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு எஸ்ஆர்னோன்னு ப்ரெடிக்ட் பண்ணி கேஷ் வின் பண்ணலாம். ஏர்ன் பண்ணுறதுக்கு நல்ல அப்ளிகேஷன். சும்மா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். பேட் பால் 11 அப்ளிகேஷனோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே பேட்டிங் ஃப்ரெண்ட்லி சர்ஃபேஸ், பட் ரீசன்ட் கேம்ஸில் ஸ்லோவர் சர்ஃபேஸாக தான் இருந்திருக்கு. பேட்ஸ்மேன்ஸ் ஒன்ஸ் செட்டில் ஆகிட்டா நல்லா ஆட முடியும். தென் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு இனிஷியலாக சப்போர்ட் கிடைக்கும். பவுண்டரி சைஸஸ் கொஞ்சம் பெருசு, ஸோ ஸ்பின்னர்ஸுக்கும் சப்போர்ட் இருக்கும். இங்கே இந்த சீசனில் 2 மேட்ச் நடந்தது. 2 மேட்ச்லையும் சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 101 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருந்தாங்க. பெர்த் ஸ்காச்சஸ் 14th ஓவர்லேயே டார்கெட்டை சேஸ் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் மேட்ச்சில் ரெனகேட்ஸ் 14th ஓவரில் 97 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 13th ஓவர்லேயே சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக இங்கே 68 டொமஸ்டிக் T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 29 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 38 டைம்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரா 157 இருந்திருக்கு. இங்கே ஹையஸ்ட் ஸ்கோர் 273 மெல்போர்ன் ஸ்டார்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோரா அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 68 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 15 மெம்பர்ஸ் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கோல்டர்நெயில் ஸ்குவாட் பாலர் ஸ்குவாடில் ஆட இருக்காங்க. மெர்லோ அண்ட் ஸ்டீக்கிட்டிக்கு பதிலாக கோல்டர்நெயில் அண்ட் போலாண்ட் பிளேயிங் லெவனில் இருக்க சான்ஸ் இருக்கு. தென் விக்கெட் கீப்பர் சாம் ஹார்ப்பருக்கு ட்ரைனிங் டைமில் தலையில் அடிபட்டு இருக்கிறதா நியூஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மெல்போர்ன் ஸ்டார்ஸ். ஸோ ஹார்ப்பர் ஆடுவாரா மாட்டாரா அப்படிங்கிறது டாஸ் டைமில் தான் தெரிய வரும். சிக்ஸர்ஸ் பொறுத்த வரைக்கும் 16 மெம்பர்ஸ் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. சேம் லெவனோட போவாங்க. சிட்னி சிக்ஸர்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ஜோஸ் பிலிப்பி. ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை, பட் டீசெண்டாக ஆடிட்டு இருக்கிற பிளேயர். இந்த வென்யூவில் 29 ஆவரேஜில் ஆடி இருக்காரு. எகென்ஸ்ட் ஸ்டார்ஸும் 29 ஆவரேஜில் ஆடி இருக்காரு. மஸ்டா டீமில் பிக் பண்ணணும். ஜேம்ஸ் வின்சி பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. லாஸ்ட் 2 மேட்ச்லையும் டீசெண்டாக ஆடி இருந்தார். எகென்ஸ்ட் ஸ்டார்ஸ் 39 ஆவரேஜில் ஆடி இருக்காரு. இந்த வென்யூவில் 31 ஆவரேஜில் ஆடி இருக்காரு. டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் சிக்ஸர்ஸ் 89 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஜோர்டான் சில்க் நம்பர் 5ல பேட்டிங் ஆடுறாரு. ஃபர்ஸ்ட் 2-3 மேட்ச்சில் சூப்பராக ஆடி இருந்தார். பட் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. இந்த வென்யூவில் 8 இன்னிங்ஸில் 250 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 63 ஆவரேஜில். எகென்ஸ்ட் ஸ்டார்ஸ் 45 ஆவரேஜில் ஆடி இருக்காரு. 20-25 ரன்ஸ் அடிக்க முடியும். பேட்டர்சன் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பிளேயர். எகென்ஸ்ட் ஸ்டார்ஸ் 25 ஆவரேஜில் ஆடி இருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை. GL ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோய்சஸ் ஹென்ட்ரிக்ஸ் டீமோட கேப்டன் நம்பர் 4ல பேட்டிங் ஆடுறாரு. எகென்ஸ்ட் ஸ்டார்ஸ் 30 ஆவரேஜில் ஆடி இருக்காரு. பட் இந்த வென்யூவில் ஆவரேஜாக தான் ஆடி இருக்காரு. சம்டைம் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. டீமில் பிக் பண்ணணும். ஜாக் எட்வர்ட்ஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவுலிங் ஓப்பன் பண்ணுறாரு. டெத்தில் 1 ஓவர் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. டீசன்ட் பேட்டரும் கூட. லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் சிக்ஸர்ஸ் 30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு பேட்டிங்கில். டாம் கரன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறது சந்தேகம்தான். எகென்ஸ்ட் ஸ்டார்ஸும் சரி, இந்த வென்யூலையும் சரி, மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிற மாதிரி தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டீசன்ட் பேட்டரும் கூட. சீனபாட் இனிஷியலில் 2 ஓவர், தென் டெத்தில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். நல்ல பிளேயர், பட் ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை. இந்த வென்யூவில் 8 மேட்ச்சில் 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் ஸ்டார்ஸ் 16 மேட்ச்சில் 21 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் ஸ்டார்ஸ் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. டீமில் பிக் பண்ணணும். பென் டுவார்ஷியஸ் டெத்தில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். எகென்ஸ்ட் ஸ்டார்ஸ் 14 மேட்ச்சில் 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 8 மேட்ச்சில் 13 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ டீமில் பிக் பண்ணணும். டோட் மர்ஃபி 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. எக்கனாமியாக பவுல் பண்ணுறாரு. பட் விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. ஸ்டீவ் ஒக்யூஃப் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். இனிஷியலில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. எகென்ஸ்ட் ஸ்டார்ஸ் 16 மேட்ச்சில் 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் இந்த வென்யூவில் 7 மேட்ச்சில் 4 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. GL ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
மெல்போர்ன் ஸ்டார்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் சாம் ஹார்ப்பர் பிளேயிங் லெவலில் இருப்பாரா பார்க்கணும். 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. எகென்ஸ்ட் சிக்ஸர்ஸும் கிரேட்டாக இல்லை. டோம் ரோஜர்ஸ் அண்ட் டேன் லாரன்ஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ரோஜர்ஸ் டீசன்ட் பிளேயர், 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். டேன் லாரன்ஸ் லாஸ்ட் 2 மேட்ச்லையும் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் கலக்கியிருந்தாரு. கண்டிப்பாக டீமில் பிக் பண்ணணும். கார்ட்ரைட் 7th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. பட் எந்த அளவுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும் பார்க்கணும். பட் பேட்டிங் கிடைச்சா 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். ஜொனாத்தன் மெர்லோ பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. கிளென் மேக்ஸ்வெல் ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. எகென்ஸ்ட் சிக்ஸர்ஸ் 43 ஆவரேஜில் ஆடி இருக்காரு. பவுலிங்லையும் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 44 ஆவரேஜில் ஆடி இருக்காரு. எகென்ஸ்ட் சிக்ஸர்ஸ் 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. இந்த வென்யூவில் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக டீமில் பிக் பண்ணணும். மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் இந்த சீசனில் எகென்ஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஒரு 50 அடிச்சிருந்தாரு. மற்றபடி கிரேட்டாக இல்லை. 5th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. தென் பவுலிங்லையும் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. இந்த வென்யூவில் 36 ஆவரேஜில் ஆடி இருக்காரு. இங்கே ஒரு 100ம் 6 50ஸும் அடிச்சிருக்காரு. பவுலிங்லையும் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. இங்கே எகென்ஸ்ட் சிக்ஸர்ஸ் ஒரு மேட்ச்சில் 147 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சுக்கு ஸ்டோய்னிஸை பிக் பண்ணணும். பியூ வெப்ஸ்டர் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. எகென்ஸ்ட் சிக்ஸர்ஸ் டீசெண்டாக ஆடி இருக்காரு. இந்த வென்யூலையும் டீசெண்டாக ஆடி இருக்காரு. 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. இமாது வாசிம் இனிஷியலாக 1 ஓவர் பவுல் பண்ணுவார். தென் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இந்த வென்யூலையும் சரி எகென்ஸ்ட் சிக்ஸர்ஸும் சரி மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிற மாதிரி தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் பிலிப்பி நல்லா பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. ஜோயல் பாரிஸ் இனிஷியல் அண்ட் டெத்தில் பவுல் பண்ணுறாரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிற மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்காரு. பட் எகென்ஸ்ட் சிக்ஸர்ஸ் கிரேட்டாக இல்லை. ஸ்டீகிட்டி ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை. பட் எகென்ஸ்ட் சிக்ஸர்ஸ் டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காரு. போலண்ட் அண்ட் கோல்டர்னைல் இருந்தால் மஸ்டாக பிக் பண்ணணும். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. போலண்ட் இந்த வென்யூவில் 15 மேட்ச்சில் 22 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் பிலிப்பி, பேட்டர்ஸில் ஜேம்ஸ் வின்சி அண்ட் லாரன்ஸ். ரோஜர்ஸ் அண்ட் சில்கை வேணும்னா எடுத்துக்கங்க. ஆல்ரவுண்டர்ஸில் மேக்ஸி, ஸ்டோய்னிஸ், மாய்சஸ் ஹென்ட்ரிக்ஸ், வெப்ஸ்டர், தென் ஜாக் எட்வர்ட்ஸ். பவுலர்ஸில் சீனபாட், தென் பெண்டு வாஷஸ். போலண்ட் இருந்தால் போலண்டை பிக் பண்ணணும். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு மேக்ஸ்வெல், வெப்ஸ்டர், ஹென்ரிக்யூஸ், தென் ஜாக் எட்வர்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் ஃப்ராசர் ரோஜர்ஸ், கர்டிஸ் பேட்டர்சன், இமாது வாசிம், டாம் கரன், தென் ஸ்டீவ் ஒக்கீஃப் எல்லாம் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பேட்டர்சன், ஃப்ராசர் ரோஜர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.